ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை பிரியாணி தான் பார்க்கணும் போகிறோம். ஃபஸ்ட்டு முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதினா தலை போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பிரியாணி பொடி கொஞ்சம் போட்டுட்டு கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகா பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பெப்பர் பவுடர் போட்டு மல்லிப்பொடி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லெமன் போட்டுக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு முட்டையை வந்து வேக வச்சதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் மிளகா பொடி போட்டுட்டு கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பிரியாணி பொடி கொஞ்சம் வந்து போட்டுட்டு முட்டை போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரியாணி வந்துடுச்சான்னு பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், சூடாக பிரியாணி ரெடி ஆகிட்டு பேனை சூட் பண்ணிட்டு தம் போட போகிறோம். இப்போ வந்து மேலே தட்டு போட்டுட்டு மேலே வெயிட்டாக அதை வச்சுக்கோங்க. தம் போட்டோடனே 5 மினிட்ஸ் ரெடி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்களேன், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பாய். ஹாப்பி ஈத் முபாரக்.